ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குஸ்கா செய்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ நெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம தேவைக்கு தக்கன நெய் ஊற்றிக்கலாம். பத்தலைனா ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். லாஸ்ட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். 300 ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், புதினா, வெங்காயம் கொஞ்சம், அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 4 பச்சை மிளகாவில் 2 தான் கீறியிருக்கேன். இந்த போடுறேன். இப்போ எல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏலக்காய் போடுவோம். அப்புறம் இந்த பிரியாணி இலையை போட்டுருவோம். அதே மாதிரி கருவேப்பிலையும் போடுவோம். போட்டுட்டு நல்லா இந்த தாளிப்பு தாங்க இந்த பிரியாணி குழம்புகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த 2 தரம் கூட சில சாம்பாருக்கெலாம் ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா 2 டைம் நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா செம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இப்போது இந்த வெங்காயத்தையும், இந்த அரை வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்குவோம். எல்லாத்தையும் ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக நம்மளுடைய வேலையை பார்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நம்ம அடுத்தது இந்த தக்காளியை போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த வெங்காயத்தை இப்போ போட்டோம்னா பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் முதல்ல கொஞ்சம் தக்காளியை போட்டுட்டு, ஏன்னா இது கொஞ்சம் இதாக இருக்குல்ல, இப்போ போடுவோம். இப்போ போட்டால் கொஞ்சம் அந்த தக்காளியில் இருக்க நீர் சத்துக்கு பிடிக்காது. இப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிளறுன்னு நம்ம கிளறணும். இப்போ இந்த கலவை இருக்குது பாருங்கள். இந்த கலவை ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஒரு அரோமா கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் ஊற்றலாம். இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது பிடிக்கலைன்னு சொல்லிட்டா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் தேங்காய் போட்டாச்சு, புதினா போட்டாச்சு. அடுத்தது மசாலா. ஏன்னா இன்னொரு மசாலா போடணும்ல, இது சக்தி. 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். போதும். இந்த மசாலா தான் இந்த ஒரு சோத்துலையுமே இருக்கணும். ஒரு சோத்தில் இருந்து இன்னொரு சோத்தில் இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லாவே வரவே வராது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டைம்லேயே உப்பு போடுவேன். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம லெமனையும் இப்போவே புழிஞ்சு விட்டுறணும். அப்போ தான், இல்லைன்னா சாதத்தை இறக்கிட்டு புளியலான்னு நினச்சோம்னா அதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம போட்டு கிண்டலில் அந்த சாதம் கொஞ்சம் குழையிற மாதிரி வரும். சாறு இதில் வரல, என்னால் புளியவும் முடியலை. ரொம்ப தடியாக இருக்குது தோல். லேசாக இருந்தால் தான் நல்லா ஒரு சாறு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அதையுமே புழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பழத்தை சாறு பிழிஞ்சிட்டேன். விதை விழுந்திருந்தால் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ ரைஸை போடலாம். போட்டாச்சு பாருங்க, எல்லாமே போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு, மசாலாவும் போட்டாச்சு. இறக்கும்போது நம்ம கொத்தமல்லியும் இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் நம்ம போட்டுக்கலாம். தண்ணி திட்டமாக தான் வைக்கணும். ஜீரக சம்பாக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு குக்கரில் ஒரு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.